சட்டத்தை மதிக்கிற குடிமகனாக இருந்தால் உங்க மனைவி விவகாரத்தை பண்ணிட்டு திரிசாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னும் வேற யாரோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது உங்க உரிமை. 3 பேரை கூட 4 பேரை கூட கல்யாணம் பண்ணிங்க, சட்ட அனுமதி 4 பேர் ஒப்புதல் இருந்தா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. விவகாரம் வராத வரைக்கும், பிரச்சனை வெடிக்காத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. எங்கேயாவது போக கிளம்புனாதான் தெரியும். அப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அவன் சரியா இவன் சரியா கேட்கிற மாதிரி யாரும் சரியில்லை, நான் ஒரு மாற்று அரசியலை தர்றேன்னு வந்த ஒருத்தர் இப்படி காட்சிகளை அரங்கேற்றலாமான்னு அந்த சிம்பிள் கேள்விதான் கேட்கிறேன். நான் எதையும் நியாயப்படுத்தல, அனாவசியமா யார் மீது குற்றம் சுமத்தல. தனி மனித வாழ்க்கையும் தனி மனித உரிமையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் ஆளணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு எதுவுமே தனி மனித வாழ்க்கை இல்லை பொது வெளியில அப்படிங்கிற அந்த மாரல் ஃபியர் இருக்கணும் சார். அது நான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்றேன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஒரு பெட்ரூம் இருக்குன்னு ஜன்னல் வழியா பார்த்து அவன் பார்க்கதான் செய்வான். திரை போட்டு மூட முடியாது. பொது வாழ்க்கை அப்படி அல்ல. வெளியில இருந்து பார்த்தா இங்க எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்குன்னு மக்கள் பார்க்கதான் சார் செய்வான். நீ பார்க்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எவருக்கும் கிடையாது. அந்த மாரல் ஃபியர்ங்கிறது இங்க சுத்தமா இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சுட்டு அவர் செய்யறாரு. எப்படி இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுங்க சார். சார் அவருக்கெல்லாம் இல்லை சார், உங்களுக்கு தயவு செய்து மாரல் ஃபியர்லாம் வச்சுக்காதீங்க, மக்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இப்படியா சொல்லி கொடுப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், தன் மகளின் தோழியே திருமணம் செய்து கொண்ட கதையெல்லாம் இந்த ஊர்ல நடந்திருக்குங்கிறதா தெரியல. திருப்பி திருப்பி ஒரு தப்பான விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்துட்டு வரீங்களே. உங்களுடைய மாற்று அரசியலின் லட்சணம் இதுதான்னா அந்த லட்சணத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்ற நான்